ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ஒரு அழகான கதை கவிதையோட பார்க்க போகிறோம். அது என்ன கவிதைன்னு வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த பையன் தாங்க, இது ஒரு அனாதை சிறுவங்க. அதாவது சின்ன வயசுலேயே அவனை பெற்றவங்க அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் பெற்றவங்க யாருன்னு தெரியாமே வளர்றான் அந்த பையன். அந்த பையன் தன் வாழ்க்கையில் இப்படிலாம் பாடுபட்டு, அதாவது ஒரு வளர்ந்த ஸ்டேஜ் வர்றதுக்கும், ஆனால் வளர்ந்த ஸ்டேஜ்லையும் கஷ்டம் தான் படுறான். அப்படி என்ன கஷ்டம்லாம் படுறாங்கிறது தான் இந்த கதை. இந்த சமுதாயம் சொந்தங்களோட இருக்க பசங்களே இப்போ அவ்வளோ பாடுபடுத்துது. சொந்தங்கள் எதுவும் இல்லாமல் தனியாக ஒரு அனாதை பையன் வளரணும்னா அந்த பையன் எவ்வளோ பாடுபடுவான், அதை சொல்லி வார்த்தையில் முடியாது. அந்த பையன் அவ்வளோ கஷ்டப்படுறான். அதாவது ஒருவேளை சாப்பாட்டுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறான். அதாவது நம்மலாம் பசிச்சா வீட்டில் சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோம், சாப்பாடு வீட்டில் இல்லைன்னா ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். ஆனால் அந்த பையன் சாப்பாடு பசி வந்தால் எங்கடா குப்பை தொட்டி இருக்குது அங்கே பக்கத்தில் போய் உட்காந்துருவான். யாராட்டும் ஏதாவது போடுறாங்களா அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்லாமா, பசிக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பையன் உட்காந்துருப்பான். உண்மையிலே இந்த நிலைமை எந்த குழந்தைக்கும் வரக்கூடாதுங்க. இந்த பையன் மற்றவங்ககிட்ட உதவி கேட்டு போனால் ஏதோ மாதிரி பார்த்து இவனை தள்ளி தான் விட்டாங்க. இப்படி வேதனை நிறைந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அதாவது ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் ஒவ்வொரு குப்பை தொட்டியே அவன் தேடி போடுற சூழ்நிலை இருந்தது. இப்படியே அவன் வளர்றான், வளர்ந்து பெரிய பையனாக ஆயிடுறான். அதாவது பெரிய பையனாக ஆனதுக்கப்புறம் உழைச்சி சாப்பிடணும், இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசித்து ஒவ்வொரு கடையிலையும், அதாவது ஒவ்வொரு கடை, ஷாப்பிங் மாலு, எங்கெங்கே என்னெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் அவன் வேலை கேட்டான். ஆனால் அவனுக்கு வேலை யாருமே கொடுக்கல. காரணம் அவன் அனாதன்னாங்க. அவனை நம்ப மறுத்தாங்க. அவனை நம்பி ஒரு சின்ன ஒரு வேலையை கூட கொடுக்க யோசிச்சாங்க, கொடுக்க மாட்டேன்னாங்க. அதாவது ஒரு வெறுப்பாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமுதாயம். அதாவது அவன் அனாதையாக இருந்தாலும் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணாமல் அவனை வெறுப்பாகவே பார்த்துச்சு. ஆனால் அவன் அதுக்கும் சோர்ந்து போகலை. சரி, இந்த சமுதாயம் நம்ம இப்படி தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் ஆனால் வேலை தேட ஆரம்பித்தான். ஆனால் வேலை தேட இடத்துல அவனை திறத்தாதான் ஆரம்பித்தாங்க, அடிக்க ஆரம்பித்தாங்க. அவனுக்கு யாரும் இல்லை, அவனுக்கு கேட்குறதுக்கு யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கரமாகவே பார்த்தாங்க. அவனும் ஒவ்வொரு இடமா வேலையை தேடித்தான் அலைஞ்சான். ஆனால் அவனை ஏதோ நாயை துரத்துற மாதிரி தான் துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அவனை பார்த்தாலே எரிச்சப்பட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒயாமல் கேட்டு வரானே அப்படிங்கிறது தான் பார்த்தாங்க. ஆனால் அவனை மனசை பார்க்கல யாருமே. அதை நினச்சி அந்தவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு தலை குனிஞ்சு நின்னான். அப்புறம் அவன் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லுவான். அவனுக்கு ஒரே ஒரு மனநிறைவு இருந்தது. அவன் கஷ்டத்தை ஃபுல்லாக ஒரு பேப்பரில் எழுதி எப்போதுமே பார்த்துட்டு இருப்பான். அப்படி அவன் கஷ்டத்தை என்ன எழுதி வச்சிருக்கான்னு வாங்க பார்க்கலாம். எனக்கென்று அடையாளமும் அடைக்கலமும் ஏதும் இல்லாததால் என்னை அனாதை என்கிறார்கள். நானும் உழைத்து உண்டு வாழ ஆசைப்பட்டேன். வேலையும் தேடினேன். ஆனால் வேலைதான் கிடைக்கவில்லை. ஏழையாக இருப்பவனுக்கும் வேலை கொடுத்து விடுகின்றனர். ஏன், கோழையாக இருப்பவனுக்கும் கூட வேலை கொடுத்து விடுகின்றனர். ஆனால் என்னை போன்ற அனாதைக்கு வேலை கொடுக்க யோசிக்கின்றனர். வேலை கொடுத்தால் நான் எதுவும் சுருட்டி கொண்டு சென்று விடுவேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் எதுவும் சுருட்ட நினைப்பதில்லை. என்னுடைய பசிதான் என்னை சுருட்ட நினைக்கிறது. என்னை குப்பை தொட்டி போல் பார்த்தார்கள். ஆனால் அந்த குப்பை தொட்டிதான் எனக்கு சாப்பாடு போட்டு என்னை வளர்த்தது. நான் அனாதையாக பிறப்பதற்கு என்னை பெற்றவர்கள்தான் காரணம். ஆனால் நான் அனாதையாக வளர்ந்ததற்கு காரணம் இந்த சமுதாயமே அப்படின்னு எழுதியிருந்தாரு. ஏன்னா அந்த சமுதாயம் அவரை ஒரு துச்சமாக மதிச்சதை இந்த வரிகளில் காட்டியிருந்தாரு. இவரோட வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு இருந்தது. கடைசியில் அவரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தார். கடைசி வரைக்கும் எந்த தப்பான வழியிலையும் போகாமல் நேர்மையாக இருந்தார். இந்த கதை கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.